Hello everyone, welcome to Vinis hair care. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு எஃபெக்டிவான ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்தனிங் மாஸ்க். இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடியோட அடர்த்தியை ஈஸியாக அதிகரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா முடி அதிகமாக கொட்டுறதால ரொம்ப மெலிசாயிடும். ஸோ பின்னி போட்டால் இன்னுமே மெலிசாக தெரியும் அப்படின்றதுக்காக பின்னல் போடவே ரொம்ப தயக்கமாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப மெலிசாக முடி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஹேர் மாஸ்க் தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு துருவின கேரட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ வந்து அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட முடியை நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான சத்து வந்து இந்த கேரட்டில் இருக்குது. நீங்கள் கேரட் டெய்லி ஒன்று சாப்பிட்றதுக்கு கூட ட்ரை பண்ணலாம். அது இன்னுமே நம்மளுக்கு பெனிஃபிட் அதிக அளவில் கொடுக்கும். ரொம்ப முடி மெலிசாக இருக்கிறவங்களும் வீக்கான ஸ்கேல்ப் இருக்கிறவங்க உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனில் கேரட்டை தொடர்ந்து கேரட் ஆயிலோ ஹேர் மாஸ்க்கோ இந்த மாதிரி தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு கேரட் முக்கியமாக நமக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் நல்லா திக்காகவும் லாங்காகவும் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்ட்ராங்காக முடி வளர்கிறப்ப ஹேர் ஃபால் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். முடியோட அடர்த்தி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நமக்கு தேவையானது மயனைஸ். மயனைஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. ஏன்னா இதில் ஆயிலும் எக்கும் அதிக அளவில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க மயனைஸாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் எக் அண்ட் ஆலிவ் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் மாஸ்கில் மயனைஸ்க்கு பதிலாக. அப்படி இல்லைனா மைனைஸ்க்கு பதில் நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. மைனைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரோட ரூட்ஸ்லேருந்து டிப் வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஷைனிங்காகவும் வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்ஸ்டண்ட்டான ஒரு சாஃப்ட்னஸை நம்மளோட ஹேருக்கு கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மைனைஸில் இருக்குது. ஹேர் டேமேஜ் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுறதுக்கான தன்மையும் இதுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து எக்கை டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது. அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றதால அந்த மாதிரி இருக்கவங்க மைனைஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஃபுல் ஆஃப் எக்கில் வந்து ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ எக் யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குமோ அதே மாதிரி ஒரு பெனிஃபிட் வந்து மைனைஸ் யூஸ் பண்ணுறப்பவும் இருக்கும். முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மைனைஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர். நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண ரோஸ் வாட்டராக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரோஸ் வாட்டர் மெயினாக நம்மளோட ஸ்கேல்ப்போட பிஹெச் லெவலை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்கேல்ப்பில் பிஹெச் லெவல் பேலன்ஸ்டாக இருந்தாலே முக்கால்வாசி ஹேர் ப்ராப்ளம்ஸ் நமக்கு வராது. இந்த பிஹெச் லெவல் வந்து பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா தான் நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து எக்ஸஸ் ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிறது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரைனஸ் வந்து உருவாகிறது, ஹேர் டேமேஜஸ்லாம் வர்றது, இந்த எல்லா ப்ராப்ளமும் பிஹெச் லெவல் பேலன்ஸ்டாக இல்லாததால் தான் வர்றது. ஸோ அதை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ரோஸ் வாட்டர் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நார்மல் வாட்டருக்கு பதிலாக நான் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஹேர் மாஸ்க்காக இருந்தாலும் அதில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எப்போவுமே ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் சேர்ப்போம். அதுக்கு பதில் ரோஸ் வாட்டர் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கேல்ப் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஸ்கேல்ப் ஹெல்த்தியாக இருக்கிறப்ப ஹேரில் முக்கால்வாசி ப்ராப்ளம் எதுவுமே வராமல் நம்ம ரொம்ப வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரோஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பூ டைல்யூட் பண்ணுறப்ப கூட நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நம்மளோட ஸ்கேல்ப்பை பிஹெச் லெவலில் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கிறது கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய், செக்கில் ஆடின எண்ணெயாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கோல்டு ப்ரெஸ்ட் கேஸ்டர் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கோங்க. கேஸ்டர் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது. மற்ற ஆயிலை விட கேஸ்டர் ஆயில் கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடியோட மேலே ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி ஹேர் டேமேஜ் எல்லாத்தையுமே சரி பண்ணும். கேஸ்டர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டேமேஜ் மட்டும் இல்லாமல் ஹேர் திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட்டு முடியை நல்லா கருப்பாக வளர்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட முக்காவாசி ஹேர் ப்ராப்ளம்க்கு கேஸ்டர் ஆயில் ஒன்று மட்டும் இருந்தாலே போதும், நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸை நம்ம சரி பண்ணிடலாம். கோல்டு பாடியாக இருக்கிறவங்க கேஸ்டர் ஆயில் எப்போ யூஸ் பண்ணாலும் டைமிங் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுறது நல்லது. தொடர்ந்து அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ டைமிங் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்க இந்த கேரட்டை ஆட் பண்ணிக்கிறேன். கேரட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி 1 கப் அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. லாங் ஹேராக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்மல் வாட்டருக்கு பதில் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கேஸ்டர் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். கேஸ்டர் ஆயிலுக்கு பதில் நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுவுமே இதே அளவுக்கு ஈக்குவல் பெனிஃபிட் நமக்கு கொடுக்கும். கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் வந்து மயனைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மயனைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ட்ரை ஹேர், ஸோ கொஞ்சம் இன்னுமே சாஃப்டாக வேணுன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப், ஆயிலி ஹேராக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, அதுவே உங்களுக்கு போதும்.
இந்த மைனஸ்க்கு பதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கர்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா எக்கும் ஆலிவ் ஆயிலும் கூட ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஒரே ஒரு எக் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரூட்ஸ்லலாம் படுறப்ப அது இன்னுமே நல்லா போய் சேரும். அதுக்காக தான் இப்போ இந்த அரைச்சி வச்சதை ஒரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாரத்துக்கு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டைமும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்காது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டு தலையில் நல்லா ஆயில் வச்சு, அதாவது நார்மல் கோகோனட் ஆயிலோ இல்லை ஹேர் ஆயிலோ வச்சு ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயில் வச்சு ஒரு 2 ஹார்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் மாஸ்க்கை யூஸ் பண்ணுங்கள். ஆயில் வைக்காமல் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறப்ப முடியை இந்த மாதிரி 2ஆக பிரித்து சிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக முடியோட ரூட்ஸில், அதாவது ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லாம் அப்போ தான் அந்த சத்து போய் சேரும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா முடி ஃபுல்லாக உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். பத்தாமல் அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு போதுமான அளவுக்கு பெனிஃபிட் இருக்காது. நம்ம யூஸ் பண்ணதுக்கு ஒரு அர்த்தமே எல்லாம் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பன் போட்டுக்கோங்க. ஷவர் கேப் இல்லைன்னா கவர் கூட போட்டு நீங்கள் நல்லா கவர் பண்ணிக்கலாம். அப்போ இன்னுமே ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரை ஹேராக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 1 ஹவர் விட்டு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு குளிர்ச்சி உடம்பாக இருக்குது அப்படின்னா இதில் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து 30 மினிட்ஸே உங்களுக்கு அதிகம் தான். ஒரு 15 to 30 மினிட்ஸ்க்குள்ளே வாஷ் பண்ணிடுறது நல்லது. இந்த மாதிரி வாரத்துக்கு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட ஹேரில் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு திக்காகவும் லாங்காகவும் இருக்கும். முக்கியமாக ஹேர் டேமேஜஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான ஹேராக நமக்கு இருக்கும். தொடர்ந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்ப தான் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரப்ப நான் இப்போ சொன்ன மாதிரி முடி ரொம்ப மெலிசாக இருக்கவங்க, பின்னல் போடுறதுக்கே கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேர் மாஸ்க். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமாக வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயில் வந்து சேல்ஸ் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் பேட்ச் முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் பேட்ச் வந்து ஆர்டர் வந்துட்டுருக்கு. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கும் இந்த கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டா ஐடி, மெயில் ஐடி இதில் உங்களோட ஹேர் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சொல்லலாம். உங்களோட ஸ்கேல்ப் டைப் அண்ட் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். இந்த கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் வெயிலெல்லாம் வச்சு எடுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ்க்குலாம் 15 டேஸ் ஆகும். அப்படின்றதால உங்களுக்கு ஆயில் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு 15 to 20 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் பண்ணிவிடுங்க. அப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.